கிறிஸ்துவின் உபதேசம் இது நம் வாழ்வின் அவசியம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான பரிசுத்தமுள்ள தேவ பிள்ளைகளை உங்களை மீண்டும் வாழ்த்தி அன்போடு வரவேற்கின்றேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அன்புள்ள தேவ பிள்ளைகளே, வாழ்த்து முதல் நாள் இந்த காலை வேளையில தேவனை தொழுது கொள்ளக்கூடிய இந்த நேரத்துல அவருடைய வார்த்தைகளை படிக்க நமக்கு கிடைத்த அந்த வாய்ப்பு நன்றி செலுத்துவோம். குறிப்பாக இன்றைக்கு நாம் படிக்கிற சத்தியமானது, நாம் சபையாக எதுக்கு கூடி வருகிறோம்? சபையாக நம்ம கூடி வருகிறோம். அப்படி கூடி வரக்கூடிய அந்த நோக்கம் என்ன? கூடி வந்த இடத்துல நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம்? கூடி வந்திருக்கிற இடத்துல நாம் என்னவெல்லாம் செய்யும்படி தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். அப்படி தேவன் கட்டளையிட்டபடி நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? இல்ல அதையில சிலவற்றை நாம மாற்றி விடுகிறோமா? தவற விடுகிறோமா? இல்ல எதையுமே செய்யாமல் நம்முடைய விருப்பப்படி செய்து கொண்டிருக்கிறோமா என்கிறதை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வசனம் 24, 25 மேலும் அன்புக்கும் நற்கிரியலுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும்? புத்தி சொல்ல வேண்டும். 2 வார்த்தை சொல்லார் பாருங்க. ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவும். மறுபடியும் சொல்றாரு, சமீபத்து வருகிறதை பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஒரே வார்த்தை 2 முறை இருக்கிறது. இப்ப இந்த 2 முறை சொல்லும் பொழுது அந்த அவசியம் இங்க அதிகமா இருக்கிறது. சரி, குறிப்பாக இங்கே சபையார்கள் சிலர் கூடி வருவதை விட்டு விடுகிறார்கள். அப்படி விட்டு விடுகிற அந்த சபையார்களை, அந்த விசுவாசிகளை நாம் பார்க்கிறோம். நமக்கு என்ன மாதிரி ஒரு எண்ணங்கள் வரும்? நாமும் விட்டு விடலாம். ஏன்னா அவர்கள் விட்டு விட்டார்கள். தேவன் சொல்லுகிறாரு, சத்தியம் சொல்லுகிறது, அதன்படி செய்யலாங்கிறது மறந்துடும். அதை தவிர்த்து நம்முடைய நண்பர்கள் என்ன செய்யறார்கள்? நம்முடைய பெற்றோர்கள் என்ன செய்யறார்கள்? நம்ம கூட படிக்கிறவங்க, இருக்கிற மக்கள் என்ன செய்யறாங்க? இதை நம்ம பார்ப்போம். பார்த்து அதே போல செய்யக்கூடிய மக்களாக தான் நம்ம இருந்து கொண்டிருக்கோம். இப்ப விசுவாசிகளும் கூட சில மக்கள் விசுவாசிகளை பார்த்து செய்யற மக்களாகவும் இருக்கிறாங்க. சிலர் விட்டு விடுகிறார்கள், அது போல நாமும் விட்டுவிடக்கூடாது. அப்ப நாம் விட்டு விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? வாய்ப்பு இருக்கிறது. ஆனா தேவன் என்ன சொன்னாரு? அப்படி விட்டு விடல. சரி, விட்டு விடாமல் இருப்பதற்கான நோக்கம் என்ன? அதை நாம் புரிந்து கொண்டா சரியா செய்வோம். ஏன் நாம விட்டு விட வேணாங்கிறாரு? இப்ப வசனம் 24 சபை ஏன் கூடி வர வேண்டுகிறார் பாருங்க. அன்புக்கும் நற்கிரியலுக்கும் ஏவப்படும்படி, அப்படி சொல்லல, நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனிக்க வேண்டும். அப்ப சபை கூடி வரும் பொழுது அங்கே ஒன்றுக்கு மேற்பட்ட மக்கள் தான் சபையாக கூடி வர முடியும். கூடி வரும் பொழுது அங்க என்ன செய்ய முடியுது பாருங்க? ஒருவரை ஒருவர் கவனிக்க முடியும். அப்ப சபை கூடி வர வேண்டும் என்பது கட்டளை. அந்த கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா அப்படின்னா சில நேரங்களில் அதை தவிர்த்து விடுகிறோம். அப்படியே கூடி வந்தாலும் நம்ம சரியாக கூடி வருவது கிடையாது. எப்படி? இந்த வசனமானது சபைங்கிற அந்த வார்த்தைக்கு தேவனுடைய நோக்கத்துக்காக வெளியே அழைக்கப்பட்ட மக்கள் பாருங்க, மனிதன் அல்ல, மக்கள், ஒன்றுக்கு மேற்பட்டவங்க. அப்ப சபை கூடி வரணும். அப்படி கூடி வரும் பொழுது 1, 2 பேர், ஒருத்தர் சபை அல்ல, குறைந்தது 2 பேர், 2 பேருக்கு மேல இருக்கும். இப்போ நாம கூடி வரும் பொழுது அங்கே என்ன நோக்கத்துக்காக கூடி வர வேண்டுகிறாரு? நாம் ஒருவரை ஒருவர் கவனிக்க வேண்டும். அப்ப கட்டளையானது என்ன? சபை கூடி வர வேண்டும். 2வது, சபை கூடி வரும் பொழுது எத்தனை பேர் கூடி வர வேண்டும் பாருங்க. அந்த சபைக்கான வார்த்தைக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட மக்கள், பன்மைக்குரிய வார்த்தை. அந்த நாம் ஒருவர் ஒருவர் கவனிக்கிற அந்த வார்த்தை பாருங்க, பன்மை. வெளியே அழைக்கப்பட்ட மக்கள், அப்போ ஒரு நபர் அல்ல, ஒன்றுக்கு மேற்பட்ட மக்கள். ஒன்றுக்கு மேற்பட்டவங்க கூடி வரும் பொழுது அவங்க சபையாக கூடுறாங்க. அவங்க ஜெபமல்ல கூடலாம், தேவனை தொழுது கொள்ள கூடலாம், பாடல் பாட கூடலாம், தேவ ஆலோசனைக்காக கூடலாம், கெட்ட கூட்டத்துக்காக கூட நம்ம கூடுறோம். அன்புக்கு நற்கிரியலுக்கு ஏவப்படும்படி நாம் ஒருவருக்கு ஒருவர் கவனித்து சபை கூடி வருவதை விட்டுவிடக்கூடாது, நம்ம கலந்து கொள்ள வேண்டும். அப்ப சபை கூடி வர வேண்டுங்கிறது இப்ப குறிப்பா எபிரேயர் 10:24 அன்புக்கு நற்கிரியலுக்கு ஏவப்படும்படி நம்ம கூடி வந்திருக்கிறோம். இப்ப ஏற்கனவே சொல்லலாம், தேவனிடத்துல என்னுடைய அன்பு எப்படி இருக்குது, இயேசுவிடத்துல என்னுடைய அன்பு எப்படி இருக்குது, ஆவியான இடத்துல என்னுடைய அன்பு சரியா இருக்குது. சரி, அந்த 3 பேரிடத்துல மட்டும் அன்பு இருந்தா போதும் சொல்றாரா? அதை சொல்லல. தேவனிடத்துல முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு அன்பு கூறுவாய்கிறார். அதே போல பாருங்க, ஒருவருக்கொருவர் நீங்க அன்பாயிருங்கள்
அப்போ ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருங்கள், ஒருவர் ஒருவர் கவனிங்கள். என்னிடத்துல நீங்க சரியா இருக்கிறீங்க, என்னுடைய குமார் நேசுரத்துல சரியா இருக்கிறீங்க, என்னுடைய ஆவியாளர் இடத்துல நீங்க சரியா இருக்கிறீங்க, சந்தோஷம் போதும் தேவன் சொல்லி முடிக்கல. இதே போல நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருங்க. அப்போ ஒருவருக்கு ஒருவர் கவனிக்கணும். இப்ப நாம கூடி வரக்கூடிய இடத்துல யாருமே இல்லை, யாரை கவனிக்கிறது? புரியுதுங்களா? சபை கூடி வரணும், அது கட்டளை. அப்படி கூடி வருவது எத்தனை பேரு? ஒன்றுக்கு மேற்பட்ட மக்கள், 2 பேர் அல்லது 3 பேர். ஜெபிக்க தனி ஒரு ஆள் இருக்கலாம், வசனங்களை படிக்கிறதுக்கு தனி ஒரு நபர் இருக்கலாம். ஆனா சத்தியம் என்ன? ஒருவரை ஒருவர் கவனிங்கிறார். அப்போ ஒருவரை ஒருவர் கவனிக்க வேண்டும் சொல்லும் பொழுது ஒருவர் மட்டும் இருந்தா அவர் யாரை கவனிப்பாரு? புத்தி சொல்லுங்கிறாரு. ஒருவர் மட்டும் இருந்தா அவர் யாருக்கு புத்தி சொல்லுவாரு? அன்புக்கு ஏவப்படும்படி ஒருவரை கவனிக்கிறாரு. ஒரே ஒரு நபர் மட்டும் இருக்காரு, அவர் யார் இன்னொருவரை கவனிப்பாரு? நான் இந்த சகோதரிடத்திலயோ அந்த சகோதரத்துக்கு அன்பா இருக்கிறேனா, அல்லது அந்த சகோதரி அல்லது சகோதரி எடுத்து அன்பா இருக்கிறாங்களா? யாருமே இல்லாத ஒரு இடத்துல ஒரே ஒரு நபர் இருந்தா எப்படி அவரை கவனிப்பாரு? நற்கிரிகளுக்கு ஏவப்படும்படி என்கிறாரு. நற்கிரிகளை செய்யணும். யாருமே இல்லை, நம்ம யாருக்கு போய் நற்கிரிகளை செய்யணும்? புரியுதுங்களா? யாருமே இல்லை, உதவி செய்யணும்னு நினைக்கிறோம், யாருக்கு உதவி செய்யறது? அப்போ ஒருவருக்கு ஒருவர் நம்ம கவனிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளை இருக்கிறது. அந்த கட்டளையை எப்படி நாம் நிறைவேற்ற முடியும்? நான் ஒருவன், உன்னொருவர், உன்னொருவர், இப்படி குறைஞ்சது 2 பேர் அல்லது 3 பேராவது நம்ம கூடி வந்தாதான் ஒருவருக்கு ஒருவர் கவனிக்க முடியும். ஒருவருமே இல்லாம ஒரே ஒரு நபர் மட்டும் கூடி வந்தார், அவர் கூடி வருவதில்லை, அவர் மட்டும் ஆராதிக்கிறாரு. சபையாக கூடி வர்றாருன்னா சபையாக அவர் கூடி வரல. இப்போ என்ன சொல்ல வரனா, சபை கூடி வர வேண்டிய அந்த கட்டளைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நாம எப்படி தேவன் சொல்லுகிறபடி கூடி வருகிறோமா? இப்ப சபை கூடி வரக்கூடிய இடத்துல இயேசு இருக்காரா? இருக்கிறார். தேவன் இருக்காரா? இருக்கிறார். ஆவியானவர் இருக்காரா? இருக்கிறார். விசுவாசிகள் தான் இல்லை, விசுவாசி மட்டும் இருக்கிறார். புரியுதுங்களா? சரி, தேவன், இயேசு, ஆவியானவர், விசுவாசி, ஏற்கனவே 4 பேர் நினைக்கலாம். தேவன் அப்படி சொல்லல. நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் கவனியுங்கள். நீங்கள் அப்படிங்கிறார், நம்மளை பார்த்து சொல்ல, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் கவனியுங்கள். அடுத்தது, நாம் ஒருவரை ஒருவர் கவனிக்க வேண்டும். யார் சொல்றாரு? அது எபிரேயர் நிருபத்தை எழுதுற ஆசிரியர் சொல்றாரு. நாம் அந்த சத்தியத்தை சொல்லக்கூடிய அந்த அப்போஸ்தலர்கள் தன்னை சேர்த்துக்கிறாரு, அந்த எபிரேய கிறிஸ்தவங்களும் சேர்க்கப்படுறாங்க. அப்போ ஒரு நபர் ஊழியர், விசுவாசிகள். அங்கே 2 பேர் இருக்காங்க. விசுவாசிகள் 2க்கு மேற்பட்ட மக்கள் அங்கே சேர்ந்துட்டாங்க. அப்போ கூடி வரக்கூடிய அந்த நோக்கமானது அன்புக்கு நற்கிரிகளுக்கு ஏவப்படணும் அப்படிங்கிறாரு. அப்படி ஏவப்படுவதற்கு யாருமே இல்லாத ஒரு இடத்துல நான் யாரை பார்த்து ஏவுவேன்? யாருமே இல்லாத ஒரே ஒரு நபர் இருக்கும் பொழுது எப்படி அன்பு கூற முடியும்? யாருமே இல்லாத ஒரே ஒரு நபராக அவர் இருந்தார்னா எப்படி நற்கிரிகளை செய்ய அவர் ஏவப்படும் முடியும்? யாருமே இல்லாத ஒரே ஒரு நபர் இருக்கார், யாருக்கு புத்தி சொல்லுவார்? புத்தி சொல்லணுங்கிறது கட்டளை, ஒருவருக்கு ஒருவர் கவனிக்கிறது கட்டளை. இப்ப நான் புத்தி சொல்ல நினைக்கிறேன், யாருமே இல்லை, நான் யாருக்கு புத்தி சொல்லுவேன்? ஒரே ஒரு நபர் மட்டும் நம்ம கூடி வரோம் ஒரே ஒரு நபர். ஒண்ணு இல்ல, ஆராதனையில நம்ம அதிகமா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? வேலை வாய்ப்பு, பொருளாதார நெருக்கடி, ஏதோ ஒரு காரணம் நம்ம சொல்றோம். வெளியில போன வர முடியல, போன்ல எனக்கு ஆராதனை நடத்தி கொடுங்கன்னு நம்ம செய்யறோம். யாரையும் குற்றப்படுத்துவதற்காக இல்லை. இப்ப போன்ல உட்கார்றோம், ஆராதனை நடக்குது, ஆராதனை செய்யறோம். அதை பாட்டு, ஜபம், பிரசங்க, கர்த்தரை வந்து காணிக்கை எல்லாமே நடக்குது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. சரி, இப்ப அதுல இப்போ நான் ஒரு நபர் உட்கார்ந்து ஆராதனையில கலந்துக்கிறேன். இப்ப அந்த ஆராதனையில நாம இன்னும் என்ன செய்யணும்? ஒண்ணு ஜெபிக்கணுங்கிறத பார்த்தோம். இப்ப அடுத்தது புத்தி சொல்லணும், நற்கிரிகளுக்கு ஏவப்படும்படி கவனிக்கணும். இப்ப பாடலை நம்ம பாடுறோம். பாடலை பாடும்போதனுடைய நோக்கம் என்ன சொல்றாரு? கொலோசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 16-17, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி, வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதை எல்லாம் கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். அப்போ நாம் எதை செய்தாலும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும், அதாவது கனப்படுத்த வேண்டும். அவருடைய நாமத்தை, அதிகாரத்தை நாம் உயர்த்தி பிடிக்கணும். தேவன் எனக்கு இன்னைக்கு பாடலை பாடும்படி ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தார். இன்னைக்கு உட்கார்ந்து ஒருத்தருக்கு புத்தி சொல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். நற்கிரிகளுக்கு ஏவப்படும்படி ஒருவரை கவனிக்க ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அன்பு வரக்கூடிய விஷயத்துல ஒரு விசுவாசை கவனிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். ஒரு மனப்பட்டு ஜெபிக்கிற அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது.
இதெல்லாம் தேவன் கொடுத்தார் அவருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்ப வசனம் 16ல கிறிஸ்துவின் வசனம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே சகல ஞானத்தோடு பரிபூர்ணமாய் வாசமாய் இருக்க வேண்டும். வசனங்கள் நம்முடைய இருதயத்துல இருக்கும். எந்த வசனங்கள் அதிகமா இருக்குது? திரை, கதை, வசனம், டைரக்ஷன், பாடல், ஆடல், பாடல் எல்லாம் A to Z எல்லாம் இவர்தான். கதை அருமையா இருக்குது, கேட்க கேட்க நல்லா இனிமையா இருக்குது. சொல்றாங்களா இல்லையா? அந்த கதை அல்ல, அந்த வசனம் அல்ல, கிறிஸ்துவின் வசனம். மத்தேயு 18ல படிச்ச கிறிஸ்துவின் நாமத்தினாலே, என் நாமத்தினாலே நீங்கள் எங்கே கூடியிருக்கிறீர்களோ. அப்ப இயேசுடைய அதிகாரத்தின் பேர்ல நம்ம கூடி வர்றோம். அவருடைய வசனத்தின்படி நம்முடைய இருதயமானது இப்ப நிரம்பி இருக்கும், வாசமாயிருப்பதாக. அதை எப்படி சொல்ல? பரிபூர்ணமாக, முழு வசனங்கள். சரி, இப்ப அடுத்தது அங்கே கூடி வந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனையினாலும் ஞான பாட்டுகளினாலும் சங்கீதம் பாடுகிறோம். தேவனை துதித்து கனப்படுத்தி புத்தி சொல்லக்கூடிய அளவுக்கு, அவரை மகிழ்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பக்திக்குரிய பாடல். இப்ப அந்த பாட்டை நாம பாடும் பொழுது என்ன சொல்றாரு? ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு. நல்லா கவனிக்கணும், ஒருவருக்கொருவர் போதித்து. இப்போ ஒரே ஒரு நபர் யாருக்கு போதிக்க முடியும்? அப்படியே போதிச்சாலும் எப்படி போதிக்கிறோம்? ஒண்ணும் இல்லை, போன்ல வந்து பாடம் நடக்குது, நம்ம என்ன செய்யறோம்? போன் ஆன் பண்றோம், மீட்ல போட்டுக்கிறோமா இல்லையா? போன் ஆன் பண்ண உடனே கனெக்ட் ஆயிடுச்சு, கான்ஃபரன்ஸ் கால் கனெக்ட் ஆயிடுச்சு, உடனே அந்த மியூட் ஆஃப் பண்ணிடுறோம். மியூட்னு ஒண்ணு இருக்குது. நம்ம பேசுறது யாரு எங்கிருந்து நமக்கு சொல்ல வர்றாங்களோ அவங்களுக்கு நம்ம பேசுறது எதுவுமே கேட்காது, அதை ஆஃப் பண்ணிடுறோம். இப்போ பேசக்கூடிய நபர் தான் நமக்கு பேசுவார், நம்ம கேட்போம். நாம பேசுறது யாராவது புரியுமா, கேட்குமானா? மியூட் ஆஃப் பண்ணிருக்கோம், யாருக்கு கேட்காது. இப்போ ஒண்ணு இல்லை, இப்ப எனக்கு ஒரு போன் வருது, நான் போன்ல வந்து எனக்கு ஆர்டர் நடத்தி கொடுங்கன்னு கேட்கிறேன். போன் கனெக்ட் ஆன உடனே நான் மியூட் ஆஃப் பண்ணியாச்சு. இப்ப நான் உட்கார்ந்து இருக்கிறேன், நான் பாடுறேன், இல்லைன்னு சொல்லு, நான் பாடுறேன், ஜெபத்துக்கு ஆமேன்னு சொல்றேன், எல்லாமே நடக்குது. ஆனா இங்க ஒருவருக்கு ஒருவர் போதித்து புத்தி சொல்லு. பாடலை பாடும் பொழுது சில நேரத்துல நம்ம பாருங்க, போன் அந்த மியூட்டிங்கிறத வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு பாடுறோம். எதிர்த்து தரப்புல இருந்து பாடக்கூடிய பாட்டு நம்ம கேட்கு, நாம பாடுறது அவர் கேட்காது. அப்ப எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்ல முடியும்? சரி, அப்படியே இருந்தாலும் 2 பேர் தான். சில நேரத்துல நம்ம கவனிக்கிறோமா, அவர் பாட்டு பாடுறாரா, பாட்டு பாடலையா, வேற ஏதாவது ஒரு பக்கம் கவனிச்சுட்டு இருக்கிறாங்களா, எப்படி தெரியும்? ஆனா வசனம் ஒருவருக்கு ஒருவர் போதித்து புத்தி சொல்லி. அப்ப பாடலை நாம் பாடும் பொழுது ஒருவருக்கு ஒருவர் போதிக்கக்கூடியவங்களா இருக்கிறோம். யாருமே இல்லாத இடத்துல நம்ம எப்படி போதிக்க முடியும்? அதனாலதான் தேவன் சொல்றாரு, சபை கூடி வரும் பொழுது அதை சிலர் விட்டு விடுறாங்க, அது போல நாமும் விட்டு விடாமல். அப்போ சிலர் விட்டு விட்டாங்க, என்ன காரணம் நமக்கு சொல்லல. அதே போல நாம விட்டு விடுறதுக்கு இதை காரணமா வைக்கிறோம். இப்ப தேவன் என்ன சொல்றாரு? அந்த காரணத்தை சொல்லி இன்னைக்கு விட்டு விட்டுட்டீங்க, ஆராதனையிலே கலந்துக்கல, அந்த சபை கூடி வருவதிலே கலந்துக்கல, இல்ல சிலர் வந்து போன்ல கலந்துக்கிட்டோம், அந்த லிங்க் அனுப்பி அந்த கூகுள் மீட் அது யூடியூப்ல ஏதோ ஒன்றுல கலந்துக்கிறோம். இப்ப நாம அவங்கள பாக்குறோமா, அவங்க நம்மளை பாக்குறாங்களா? எப்படி கவனிக்கிறது? பார்க்காம ஒருவர் எப்படி கவனிக்க முடியும்? சொல்ல வரது புரியுதுங்களா? யாருமே கண்ணுல பார்க்கல, எப்படி கவனிக்க முடியும்? நீங்க இப்போ நான் சொல்லக்கூடிய வசனங்களை கேட்கறீங்களான்னு நான் எப்படி புரிஞ்சுக்க முடியுது? கவனிக்கிறீங்க. இப்ப நான் சொல்லுவது உங்களுக்கு புரியுது, எப்படி? நீங்க என்ன கவனிக்கிறீங்க? இப்ப நீங்க போன்ல இருக்கிறீங்க, நானும் போன்ல இருக்கிறேன், முகத்தை யாருமே பார்க்கல, எப்படி கவனிக்கிறது தெரியும்? அதுக்காக நான் குற்றமா சொல்ல, சிலர் சரியா கவனிக்கிறவங்களும் உண்டு. அதை நியாயப்படுத்துவதற்காக நம்ம சரின்னு சொல்லிட்டு அதையே தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாமா? எனக்கு புத்தி சொல்லணும். ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லி உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. பாருங்க, பாடல் பாடுகிறோம், புத்தி சொல்றோம், போன் ஆஃப்ல இல்ல, ஆன்ல இருக்குது, எல்லாம் நடக்குது. சரி, இப்போ வசனம் 17ல வார்த்தையினாலாவது கிரியினாலும் எதை செய்தாலும். இப்ப நம்ம எதை செய்தாலும் தேவனுக்கு மகிமையா இருக்குமா? இப்ப அப்படியே செஞ்சாலும் ஊழியரு அந்த ஒரு விசுவாசி, அந்த ஊழியரு அந்த விசுவாசி வாரம் வாரம் தொடர்ச்சி நடக்குது. இப்ப 2 பேருக்கு இடையில தான் புத்தி இருக்கு, 2 பேருக்கு இடையில தான் போதிக்கிறதுக்கு, 2 பேருக்கு இடையில தான் அன்புக்கு ஏவப்படுது, 2 பேருக்கு இடையில தான் அந்த நற்கிரிக்கு ஏவப்படும் மாதிரி போதுங்களா? சபையானது எப்படி வளரணுங்கிறாரு? எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 16ல அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியா இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்யறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சி உண்டாக்குகிறது. நல்லா கவனிங்க,
சரீரம் முழுவதும் அதுக்கு உதவியாக இருக்கணும். இப்போ 2 பேர் தான் விசுவாசி அல்லது ஊழியர், யாரோ ஒருத்தர் 2 பேர் மட்டும் போன்ல கனெக்ட் ஆகி ஆராதனையில கலந்து. இப்ப அந்த 2 பேர்த்துக்கு இடையில மட்டும் ஆராதனை நடக்குது, போதிக்கிறது, புத்தி சொல்ல ஏதோ ஒன்று நடக்குது. அன்னைக்கு வசனம் சொல்லுது பாருங்க, ஒவ்வொரு அவயமும் சபையினால அது 2 விசுவாசி தானுமா? ஜபத்துக்கே தேவன் சொல்லுது 2 பேராவது 3 பேராவது நீங்க கூடி வந்து ஜெபித்தா அங்கே நான் இருப்பேன்ட்டார். சபையினாலே அழைக்கப்பட்ட கூட்டம், தேவனுடைய நோக்கத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம். பாருங்க, ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம், ரட்சிக்கப்படுகிற ஒரு கூட்டம். அப்போ நம்ம ஜெபிக்கும் பொழுது சரி, ஆராதனை செய்யும் பொழுது சரி, பாடலை பாடும் பொழுது சரி, யாருமே இல்லாத இடத்துல நம்ம ஒரே ஒரு நபர் பாடல் பாடலாம், ஜெபிக்கலாம். ஒரே ஒரு நபர் ஆராதனை செய்ய முடியுமா? ஒரே ஒரு நபர் பத்தி சொல்ல முடியுமா? நற்கிரிகளுக்கு ஏவப்பட முடியுமா? அன்புக்கு ஏவப்பட முடியுமா? முடியாது. 11ஆம் அதிகாரத்துல வசனம் 17 பாரு, உங்களை புகழாமல் இதை குறித்து உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன், நீங்கள் கூடி வருதல் நன்மைக்கு எதுவாயிராமல் தீமைக்கு எதுவாய் இருக்கிறதே. இங்க பாருங்க, பன்மையில சொல்ல, நீங்கள் கூடி வருதல். பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபையாருக்கு சொல்றாரு, நீங்கள் கூடி வருதல், நீ கூடி வருதுன்னு சொல்ல. நீங்கள் ஒரு ஆள் கூடி வர முடியாது. நீ இருக்கிற, நீ வந்திருக்கிற, நீ போன, இப்படிதான் சொல்ல முடியும். நாம் வந்திருக்கிறோம், நாம கூடியிருக்கிறோம், நான் கூடியிருக்குன்னு சொல்ல முடியாது. நான் இந்த கூட்டத்தோடு கூடியிருக்கேன்னு சொல்லுவோம். ஒன்று இல்லாத ஒன்றிலுமே கூட்டவே முடியாது. அப்ப இவங்க கூடி வருகிறார்கள். கூடி வந்துமே என்ன பிரயோஜனம் இல்லை, நன்மைக்கு எதுவாக இல்லை, தீமைக்கு எதுவாக இருக்கிறது. நம்ம வீட்டுல கூடுறோம், இல்லை நான் ஒருத்தர் இல்லை, நான் என்னுடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைங்க, பெற்றோர்கள் எல்லாரும் சேர்ந்து நான் நல்ல விஷயம் தான். அப்போ அங்கே ஒரு நபர் இல்லை, ஏற்கனவே ஒரு 5-6 பேர் கூடிட்டாங்க. சரி, 6 பேர் கூடிட்டாங்க. அந்த 6 பேருக்குள்ளாக அன்புக்கு நற்கிரிகளுக்கு ஏவப்படும். அந்த போன் கனெக்ட்ல இருக்கிறவருக்கு, அவருக்கு நீங்க என்ன போதிக்கிறீங்க, என்ன பத்தி சொல்றீங்க, அவரை எப்படி கவனிக்கிறீங்க, அவர் உங்களை எப்படி கவனிக்கிறார்? நம்ம பேசுறது காது கேட்குது, அவ்வளவுதான். கண்ணில் ஏதாவது கவனிக்கிறோமா, கண்ணில் ஏதாவது பாக்குறோமா? பாக்கு ஆஃப் ஆயிடுச்சா இல்லையா பாருங்க. அப்ப யோசனை, ஆஃப் ஆயிடுச்சா, கட் ஆயிடுச்சா, மிஸ் அவங்க கனெக்ட்ல இருந்து வெளியில் போயிட்டாங்களா, வீட்டுல போயிட்டாங்களா, நாம மீட் போட்டுமா? அந்த ஆராதனையில கலந்து கொள்ளக்கூடிய விஷயம் நானும் புத்தி சொல்ல முடியாம போச்சு, நீங்களும் எனக்கு புத்தி சொல்லல. இந்த வசனம் சொல்லுது, நம்ம கூடி வர்றோம், கூடி வந்துமே அது நன்மைக்கு எதுவும் இல்லாம தீமைக்கு எதுவா இருக்குது. அதுக்காக நீங்க போன்ல கலந்துக்கிறது தீமைக்கு எதுவும் இருக்குன்னு நான் சொல்லல. தயவுசெய்து இப்படி சொல்லான்னு சொல்லிடாதீங்க. நம்ம சோதித்து பார்க்கணும். சபை கூடி வருதுல எதுக்காக கூடி வரலாம், ஏன் கூடி வரலாம், தேவன் அதுக்கான நோக்கம் என்ன வச்சிருக்காரு, நாம் எப்படி அதை செஞ்சுட்டு இருக்கிறோம், சோதித்து பார்க்கறதுக்கான ஒரு நேரமாகத்தான் இதை நான் சொல்றேன். அடுத்தது, முதலாவது, நீங்கள் சபை கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டு என்று கேள்விப்படுகிறேன், அதில் சிலவற்றை நம்புகிறேன். பாருங்க, பிரிவினைகளோடு நம்ம சபை கூடி ஏன் போன்ல அதிகமா நாங்க வர தெரியுங்களா, ஏன் அங்க நாங்க வர்றது தெரியுங்களா, ஒண்ணு எங்க வேலை, ஒண்ணு எங்களுக்கு முடியல, ரொம்ப தூரம், வேற வழி இல்லை, இன்னும் ஏன் வழி தெரியுங்களா, என்ன என்ன இல்ல அவங்க என்ன அவங்க இல்ல அவங்க வர்றது என்ன, அவங்க வர சொல்ல ஒண்ணும் புரியல, அவங்க அந்த விசுவாசி வர்றது எனக்கு என்னதான் சொல்ல வரீங்க, கடைசியா சொல்லுவாரு. அது எப்படிங்கிறது, அந்த சகோதரன், அந்த சகோதரி, அந்த பசங்க எனக்கு ஆகாதவங்க இங்க வர்றாங்க. வசனம் சொல்லுது, நீங்கள் கூடி வந்திருக்கும் பொழுது உங்கள் பிரிவினைகள் உண்டு என்று கேள்விப்படுகிறேன். அப்ப பிரிவினை இருக்கும் பொழுது கூடி வர மாட்டேன். அதனாலதான் நாங்க, நீங்க ஏதோ சொல்றீங்க வாங்கன்னு, அதை பார்த்தா எனக்கு அந்த முகத்தை பார்த்தா கஷ்டமா இருக்குது, அவங்கள பார்த்தாலே எனக்கு அந்த பழைய ஞாபகம் தான் வருதுங்க. அத என்ன சொல்றது, அதனால கோச்சுக்காதீங்க, அனுப்புங்க. அது மாரி சொன்னோம்னா சரி பரவாயில்ல, விடுங்க, நாங்க பாத்துக்கிறோம், நாங்க நடத்திக்கிறோம். அதுக்கு மேல போய் சொன்னா சரி விடுங்க, நமக்கு அந்த ஊழியர் ஒரு போன் லிங்க் அனுப்பி சொன்னா அனுப்பிச்சிடுவாரு, இவர்கிட்ட சொன்னா அது ஏதாவது, ஏன்னா நான் சொல்ல நடக்கிறத சொல்றேன், இவர்கிட்ட சொன்னா இது எப்படிதான் சொல்லுவாரு, இது கட் பண்ணிட்டு நம்ம பண்ணிக்கல, இல்லைன்னா அந்த ஊழியக்காரருக்கு ஒரு போன் அடிச்சா போதும், உடனே லிங்க் அனுப்பிச்சிடுவாரு, உடனே நமக்கு வந்து நடத்தி கொடுத்துருவாரு. அது எப்படியோ நடக்குது ஆராதனை, ஆனா பிரிவினை இருக்குது. இப்போ தேவன் என்ன சொல்றாரு, மத்திய 5ஆம் அதிகாரம் திருப்பி கொள்வோம். மத்திய 5ஆம் அதிகாரத்துல வசனம் 22 பாருங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்வன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான், தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான், மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவுகூர்வாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கை வைத்து விட்டு போய்
முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கை செலுத்து. எதிராளி உன்னை நியாயாதிபதியிடத்தில் ஒப்புக்கூடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவனத்தில் ஒப்புக்கூடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமல் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோட வழியில இருக்கும் போதே சீக்கிரமாய் அவரோடு நல்மனம் பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்கும் மட்டும் அவரிடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாக உனக்கு சொல்லுகிறேன். நம்ம கூடி வர்றோம், கூடி வந்துமே வசனத்தின்படி சரியா கூடி வரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோமா? புத்தி சொல்லுவதில் தவறுகிறோம், கவனிக்கிறதுல தவறுகிறோம், அன்பு கூறுவதிலே நம்ம தவறுகிறோம், புத்தி சொல்லுவதில், பாட்டு பாடுவதில் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கவனிக்கணும். நான் ஒருத்தர் கவனிக்கிறேன், நாங்க கவனிக்கிறோம், மீதி பேரு முடியல. சரி, ரெண்டாவது நம்ம படிச்சோம், கூடி வந்து நன்மைக்கு எதுவும் இல்லை தீமைக்கு எதுவும் இருக்கு. என்ன தீமை? பிரிவினை. சரி, இந்த வசனம் என்ன சொல்லுது? ஏன் பிரிவினை வருது? நான் உங்களுக்கு சொல்ல ஏன் சொல்லாரு, தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறோம். நியாயமே இல்லை, ஆனா கோபம். அதான் சொல்லுவாரு, அவங்க வர்றதுனால தாங்க, அந்த சகோதரி வர்றதுனால, அந்த பிள்ளைகள் வர்றதுனால, அந்த இடம், அந்த வீடு, அல்லது அந்த ஊழிக்காரா, யாரும் ஒருத்தர் நம்ம சொல்றோம். காரணம் கேட்டா அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆனா இங்க என்ன சொல்ல, நியாயம் இல்லாமல் கோபித்துக்கோ. அப்ப நியாயம் இருக்குதா? அப்ப நியாயமா கோவிச்சுக்கலாமல்ல. நாங்க சொல்றது நியாயம் தானே. சும்மா ஒண்ணு நான் விருதுக்கு வரல, மாடு வாங்கியிருக்கிறேன், நான் சோதித்து பார்க்கணும். புதிதாக திருமணம் முடிச்சிருக்கிறேன், அதனால நான் வரக்கூடாது. நிலம் வாங்கியிருக்கிறேன், நான் சோதித்து பார்க்கணும், அதனால வரக்கூடாதுங்க. நியாயமா தானே இருக்குது. ஏசு அப்படியே ஏத்துக்கிட்டார். அதைய போக்கு சொல்ல தொடங்கினார்கள். அவர்கள் ஒருவர் இந்த விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று சொல்லி அவங்க விற்று வேற ஆளுகளை கூட்டிட்டு வந்தார். நியாயங்கிறதுக்கு இங்க நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்வதுங்கிறாரு. அப்ப நியாயமா கோவிச்சுக்கலாம்னா இல்ல. இயேசு கோபத்துடனே இருக்கிற ஜனங்களை எல்லாம் சுற்றி பார்த்து அந்த சூமினை கையுடைய மனுஷனை பார்த்து உன் கையை நீட்டினார், சுகமானார். ஓய்வு நாளிலே சுகமாக்குவது தேவனுடைய விருப்பம். ஆனா பரிசேயர்களு, யூதர்களு இந்த ஓய்வு நாள்ல ஒரு சுகமாக்குனா இவரை குற்றம் பிடிக்கலான்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் ஓய்வு நாள்ல ஒரு உயிரை காப்பாற்றுவது, நன்மை செய்வது நியாயமா இல்லையா? அமைதியா இருந்தாங்க. அப்ப கோபப்படுறாங்க. அந்த கோபமான சாதாரண கோபம், ஆர்கிங்கிற ஒரு கோபம், அது சாதாரணமா ஒரு கோபம். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள அது மறைஞ்சு. ஆனா வழக்கமா அது இருந்தா, அப்ப வீரன் என்று நம்ம சொல்றோம், வீரனுங்கிறதுனால நம்ம என்ன ஆயிட்டோம்? கோவிச்சுக்கிட்டோம், பேசல. பாருங்க, அந்த சகோதரனுக்கு எனக்கு ஒரு பிரச்சனை, அதனால நான் அங்கே வரல, எனக்கு நடத்தி கொடுங்க, இங்க வாங்க, இல்லை நான் அங்கே போயிடலாம், ஏதோ ஒன்று நம்ம சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ இங்க வந்தாலும் சரி, வேறு இடத்துக்கு போனாலும் சரி, வீட்டிலும் சரி, பலிபீடத்திலே காணிக்கை செலுத்த வந்து ஆராணி செய்யற நேரத்துக்கு வந்தாச்சு. அது எங்க வேணாலும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த இடத்துல எனக்கு ஒரு யோசனை, ஐயோ இன்னைக்கு நம்ம சபை கூட இடத்துக்கு போகலையே, நம்ம வழக்கமா கூடக்கூடிய இடத்துக்கு வரலையே, வேறொரு இடத்துக்கு வந்துருக்கோம். ஏன் வந்திருக்கிறோம்? சரி, சில மக்கள் கேட்டுருவாங்க, மத்தவங்க கேட்கறது இல்லை. இங்கெல்லாம் வந்து யாராவது புதுசா வந்து நாங்களாம் கேட்போம். ஏன்னா இந்த வசனத்துக்கு அவங்க கீழ்படுகிறாங்களா? உதவியா இருக்கிறது. பிரச்சனைகளோட வந்தாங்கன்னா கலந்து முடிச்சுட்டாங்களா, தயவு செய்து இந்த மாதிரி வராதீங்க, ஊழியர்களோட சமாதானமாகுங்க, விசுவாசிகளோடு சமாதானமாகுங்க. வசனம் தான் சொல்லுது. நீங்க இங்க வந்ததுனால எங்களுக்கு பரவாயில்ல, ஒரு நம்பர், ஒரு 5 பேர் வந்துட்டாங்க, பரவாயில்ல. 5 பேர் வந்தனால ஒரு காணிக்கை இன்னைக்கு அதிகமா வந்துச்சு, பரவாயில்ல. எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு. இதை நம்ம பார்க்க கூடாது. அந்த சகோதரன் இங்க வந்து நினைவு கூறுறான், என் பேரில் வந்து ஒரு குறை இருக்குது அந்த சகோதரனுக்கு. இப்ப அங்க நினைவு கூறுவாயாகில் அங்கே உன் பலிபீடத்துல அந்த காணிக்கை வச்சிரு. ஆனா நீங்க வந்த இடத்துல நாம என்னத்துக்காக வந்திருக்கிறோம், ஏன் வந்திருக்கிறோம், நோக்கம் சரியா இருந்ததுன்னா பரவாயில்ல, இல்ல மாறி இருக்குது, அப்ப நம்ம என்ன அந்த இடத்துல நீ வச்சுட்டு முன்னாடி போய் சகோதரோட ஒப்புரவாகு. இதனால ஒப்புரவாகுவதை தவிர்த்து நம்ம என்ன செய்யறோம்? அது கொஞ்சம் கஷ்டம். வைராக்கியம், வீண் பெருமை, வைராக்கியம், வீண், இதெல்லாம் வச்சுட்டு நம்ம இருந்தா கத்த சொல்ல, அதை வச்சுட்டு போய் சகோதரோட ஒப்புரவாகி அப்புறம் நீ வந்து காணிக்க கொடு, பலி செலுத்து. அப்ப நம்ம எந்த சூழ்நிலையிலுமே தேவன் பரவாயில்ல நீ எங்க இருந்தாலும் கலந்துக்கிறேன்னு சொல்றாரா? இல்ல பிரச்சனையா இருந்தாலும் சரி, பிரிவினையா இருந்தாலும் சரி, அதை நீ தவிர்த்து அது இணக்கமாய் ஒன்று சேர சொல்றாரா? பிரச்சனையாயிடும். அடுத்து என்ன ஆகு? அந்த சவரில் பார்த்து இன்னொரு சவரில் பார்த்து இன்னொரு சவரி அப்படியே போயிடுவாங்க. தேவனுக்கு நம்ம இப்ப எப்படி கணக்கு கொடுக்க முடியும்? இதனால நம்ம என்ன செய்யறோம்? ஒரு வகையில 1 எல்லாரும் அப்படியே நம்மளை பார்த்து அந்த எப்படி 10-25 படி சபை கூடுதல் சில விட்டு விடுறது போல நாம விட்டுட்டோம். எங்களுக்கு தாங்க நீங்க சொன்ன மாதிரி அந்த மக்களை பார்த்து பிடிக்கல, வாங்க நம்ம எல்லாம் சேர்த்து போயிடலாம். இல்ல நீங்களே வீட்டுல வருங்க, நாங்க இப்படித்தான் போன்ல கலந்துக்கிறோம், வேணா உங்க ஊழியக்காரருக்கு, சரி அந்த ஊழியக்காரருக்கு உங்களுக்கு லிங்க் அனுப்ப சொல்லட்டுமா,
அவரை வந்து உங்களுக்கு ஆராதனை நடத்தி கொடுக்க சொல்லிட்டு போனா சரிங்க அப்படின்னா அப்படியே எல்லாரும் போயிட்டாங்க. ஏதோ ஒரு பக்கம் ஆராதனை நடக்குது இல்லைன்னு நம்ம சொல்லல. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல வசனம் 17 ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அப்போ ஒருவருக்கு ஒருவர் நம்ம என்ன செய்யறோம், தேவையில்லாம கோவிச்சு தேவையில்லாம பிரிவினைகள் உண்டாக்கி பிரிஞ்சிடறோம். பிரிஞ்சு அந்த இடத்துலயே அப்படியே எல்லாருமே போயிட்டோம். இப்ப இங்க சபையே இல்லை. ஒட்டுமொத்த உலகத்துல சபையை அழிக்கவே முடியாது, பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளவே முடியாதுட்டார். இந்த இடத்துல கூடி வந்தா அந்த கூட்டம் இல்லாம போயிடுச்சு. இப்ப இந்த இடத்துல அது காரணம் இருந்தது யார்? நான். என்ன காரணம்? என்னுடைய சுய ஞானம், என்னுடைய சுய விருப்பம், மாம்ச சிந்தை. இப்ப இதனால என்ன ஆயிடுது, அங்கே அந்த ஆலயமே அந்த கூடுகை இல்லாம பண்ணிட்டு, இப்ப அந்த கூடு இல்லாம பண்ணும் பொழுது தேவன் என்ன செய்வாரு, ஏன் இந்த இடத்துல இத இப்படி ஆச்சு, உன்னாலதான் ஆச்சு. அந்த மாதிரி நம்ம இடம் கொடுக்கலாங்களா? யோசிக்கணும். நம்ம கூடி வர்றோம், ஜெபிக்கிறோம், ஆராதனை எல்லாமே செய்யறோம். இப்போ தொடர்ந்து அதையே ரெகுலரா பண்ணக்கூடிய மக்களா நம்ம இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். தேவனத்துல கேட்கணும். கேட்காம அவர் ஏதாவது செய்வாரா? பாருங்க, தேவனால கூடாத காரியம் எதுவுமே கிடையாது. இப்ப அவர் நமக்கு செய்வார். பிலிப்பியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 11 இருந்து நாம் படிக்கும் பொழுது, என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் இருக்கும், பட்டினியருக்கும் பரிபூர்ணம் அடையும் குறையப்படும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லா நிலையிலும் அவர் எப்படி வாழ முடியுங்கிறது கற்றுக்கொண்டார். சரி, அங்க பிரிவுகள் இருக்குதான், அந்த பிரிவுகள் இல்லாம விட்டுறோம், சமாதானமாகும். கிறிஸ்து ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கிறார். கிறிஸ்து உங்களுக்கு எப்படி மன்னிச்சாரு, தேவன் கிறிஸ்து மூலியம் உங்களுக்கு எப்படி மன்னிச்சாரு, அதுபோல் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்க. கிறிஸ்து நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக தேவனோடு இணைந்து வேலை செஞ்சாரு, ஆவியானோடு இணைந்து வேலை செஞ்சாரு. பாருங்க, மூவரு சேர்ந்து நமக்கு வேத வசனங்களை கொடுத்திருக்கிறாங்க. அப்போஸ்தலர்கள் நமக்காக இணைந்து வேலை செஞ்சாங்க. முதல் நூற்றாண்டு சபையார்கள் இணைந்து வேலை செஞ்சிருக்கிறாங்க. அவங்க அப்போஸ்தலர் உபதேசத்துல அந்நியோன்யத்துல அப்பம்போது உறுதியாய் தரித்திருந்தார்கள். அந்நியோன்யமா ஐக்கியமாக, யாருமே இல்லாத இடத்துல ஐக்கியமாக நம்ம இருக்க முடியாது. யாருமே இல்லாத இடத்துல போதிக்க முடியாது, யாருமே இல்லாத இடத்துல புத்தி சொல்ல முடியாது, யாருமே இல்லாத இடத்துல நாம் ஒருத்தர் மட்டும் ஒருத்தர் கவனிக்கவே முடியாது. இப்ப இந்த வசனம் சொல்லுது, கிறிஸ்து என்னை பலப்படுத்துவாரான எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு ஒருத்தர் மன்னிக்க மனசு இல்லை. தேவனத்துல ஜெபம் பண்ணுவோம், தேவனு மனசு கொடுப்பார், அதை இறக்கு கொடுப்பார், அதை செய்ய நமக்கு பலன் கிடைக்கும். தேவன் நம்மளுக்கு பலன் கொடுக்காரு, நாம் ஒருத்தர் மன்னிப்போம். தேவன் எனக்கு பலன் கொடுக்காரு, எங்க இருந்தாலும் சரி நான் சபை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு போகணும். எந்த ஊர்ல இருந்தாலும் சரி நான் இருக்கிற இடத்துக்கு போறதுக்கு நான் பிரயாசப்படணும். தேவன் எனக்கு உதவி செய்யுங்க. நான் இன்னைக்கு போற இடத்துல போய் யாராவது கலந்துக்கணும், நான் ஒருத்தர் கவனிக்கணும், என்ன எல்லா விசுவாசிகளும் பார்க்கணும், நான் எல்லா விசுவாசிகளும் பார்க்கணும். இதுக்கான வாய்ப்பு கொடுங்க. அவர் பலப்படுத்த பலன் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. தூரமா இருந்தாலும் நான் வந்துட முடியும். நம்ம மனசுல அதை நினைக்கணும். முதல்ல அந்த விருப்பம் வரும், அதை கொண்டிருந்தா நடக்கும். சரி, அடுத்து 2வது போய் நம்ம ஸ்பீலாட்டம் சொல்லி முடிக்கிறோம். இப்போ நம்ம ஏன் வழக்கமா ஒரே இடத்துல நம்ம கூடி வரணுங்கிறோம்? எங்க இருந்தாலும் ஆதான் நடக்கிறோம், எங்க இருந்தாலும் கலந்துக்கிறோங்கிறோம். ஆனா ஒரு வகையில கொரிந்தியில பார்த்தா பிரிவினை நிமித்தமாக நம்ம வெளியில போயிட்டு இருக்கிறோம். அது தீமைக்கு எதுவாக கூட போயிடும். சரி, 2வது, இப்ப நம்ம வீட்டுல இருக்கிற 4 பேர் இருக்கிறோம், 5 பேர் இருக்கிறோம். 5 பேர் ஒரே வீட்டுல இருக்கிறப்போ 5 பேர் பத்தி தெரியுமே தெரியும். சில வீட்டுல 5 பேர் இருந்தாலும் 5 பேர் யாருன்னு தெரியாது. பையன் எங்க இருக்காங்க தெரியலைங்க, படிக்கிறானா தெரியலைங்க, என்ன படிக்கிறான் தெரியல, எங்க ஐயா எங்க போயிட்டாரு தெரியலைங்க, அவர் எங்கே போனாரு, நம்ம எங்க அப்படின்னா தெரியலீங்க, எப்படி இருக்காங்கிறோம். வெளியில இருந்து வந்து விசாரிக்கிறதுக்கு எப்படி இருக்கு, நீங்க என்ன எல்லாம் கணவன் மனைவியா, உங்க பிள்ளை தானவா, இந்த உள்ள எல்லாம் ஒரே வீட்டுக்காரங்களா இல்ல வேறையா, கொஞ்சம் அவருக்குள்ள கேள்வி. அப்போ ஒரே வீட்டுல இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ளக்கூடிய மக்களா இல்லைன்னா நம்மளுக்கு எப்படி நச்சாட்சி வரும்? சரி, இப்ப சபைக்கு வருவோம். சபையில நம்ம இருக்கிறோம், சபையர்கள் நம்மளுக்கு யாருக்குமே தெரியல, யாருமே கவனிக்கல, யாருமே புத்தி சொல்லல, யாருக்குமே நம்ம அன்புக்கு நட்கில் ஏவப்படும்படி சொல்லல. ஒருத்தர் தேவையோடு இருக்காரு, எப்படி நம்ம உதவி செய்ய முடியும்? சபையில வரும்போதுதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆறாவது முடிச்சது யாராவது ஒரு விசுவாசிகள் நம்ம போய் பாக்குறோமா? சிலர் அங்க எங்க ரோட்ல ஏதோ வேலை செய்யற இடத்துல பாக்குறோம், மிஸ் பண்றோம், அப்படிதான் நல்லா கேட்கறாங்க. 6வது நேரத்துல நம்ம கூடி பேசுற மாதிரி வெளியில பேச முடியுதுங்களா? நம்ம வீட்டுல இருக்கிறப்பதான் பிள்ளைகளும் கணவன் மணி ஒருத்தருக்கு என்ன தேவை பகிர்ந்து முடியும்.
இப்ப வீட்டுல நம்ம அது இல்லை, சபையிலும் அப்படி இல்லைன்னா சபையாளர்கள் நம்ம எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்ய முடியும்? ஒரு அவையும் பாடுபடுது, இன்னொரு அவையும் அதோடு கூட சேர்ந்து பாடுபடும். இப்படி 13 வரைக்கும் சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரை உபசரித்தது உண்டு. பாருங்க, கட்டப்பட்டுகளோடு நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். பாருங்க, தீங்கு அனுபவிக்கக்கூடிய விசுவாசிகளை நாம நினைக்கணும். நம்மோடு இருக்கிற விசுவாசி ஒரு தீங்கு இருக்காரு, தீங்கு இருக்காரு, பிரச்சனை இருக்காரு. பாருங்க, நம்ம கட்டப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு நினைச்சாதான் கட்டப்பட்டவனுக்கு உதவி செய்யும். நான் வியாதியா இருந்தா தான் வியாதி உள்ளவனுக்கு என்ன கஷ்டம்னு தெரியும். அதான் ஏசு சொல்லுவாரு, நான் வியாதியா இருந்து என்னை பார்க்க வந்தீங்க, காவலில் இருந்து என்னை விசாரிக்க வந்தீங்க, பசியா இருந்து ஆகாரம் கொடுத்தீங்க. இதெல்லாம் ஆண்டவரே நாங்க எப்ப செஞ்சோம்? என் நாமத்து நிமித்தத்து சிறியர்களுக்கு நீங்கள் எப்போ எதை செய்யறோ அதை எனக்கே செய்றீங்கிறார். அப்ப கட்டப்பட்டிருக்கிற மக்களோடு நாம இருந்தாதான் அந்த மக்களுடைய கஷ்டம்ங்கிறது தெரியும். அதுக்காக ஜெயிலுக்கு நானும் ஜெயிலுக்கு போகல, அந்த ஜெயில நான் இருந்தா என்ன செய்வேன்? இப்ப சபையில ஒரு ஊழியக்காரரா நம்ம ஒருத்தர் ஏற்படுத்தும். யாரைய சொல்ல ஊழியக்காரர்? ஒண்ணு இல்லை, சபையில ஜெபம் பண்றதுக்கு சில நேரத்துல சொல்றதுக்கு யோசிக்கிறோம், பிரசங்கம் பண்றதுக்கு சொல்றதுக்கு யோசிக்கிறோம். ஏன்னா எப்படி பண்றாங்க எப்படி இருக்கான்னு பார்க்க முடியாது. புதுசா வெளியில இருந்து வரக்கூடிய நபரை நீங்க ஜெபம் பண்ணுங்க பிரசங்கம் பண்ண விட முடியுங்களா? அவர் யாருன்னு தெரியாது. விசுவாசின்னு வந்திருக்கலாம், ஆனா உண்மையான அவர் ஆவிக்குரிய வளர்ச்சின்னு தெரியாது. பேச விட்டு வேற ஏதாவது தவறானது பேசிட்டா, இப்போ ஒரு ஊழியரை சபையில நம்ம ஏற்படுத்தணும், யார சொல்ல முடியும்? உதவிக்காரர் ஒருத்தர் ஏற்படுத்தணும், யார சொல்ல முடியும்? யாருமே நமக்கு தெரியல. பாருங்க, இவரை சொல்லாங்களா இவ்வளவு சொல்லாங்களா? அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் கவனிச்சோம்னா பாருங்க, இவர் சரியா ஜெபம் பண்ணுவாருங்க, இவர் நம்ம சபையினுடைய வேலை சரியா கவனிப்பாரு, இவர் ஏற்படுத்தலாங்க. ஒரு மூப்பரை ஏற்படுத்தணும், மூப்பரை சரியான வளர்ச்சி இருந்தா தான் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கவனிச்சுட்டு அந்த வசனங்களை படி இவருக்கு அந்த தகுதி இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். அதனால சொல்லுவாங்க, சபை கூடி வரும்பொழுது நாம் எல்லாரும் ஒரு இடத்துல இருந்தாதான் ஒருத்தர் கவனிக்க முடியும். ஏதோ கூட்டத்துக்காகட்டு இல்ல, நம்ம இங்க அங்க அந்த இடத்துல நம்ம ஒரு உதவிக்காரர்கள் ஊழியக்காரங்க, அதை தாண்டி மூப்பருங்கிற ஸ்தானத்துக்கு ஒரு விசுவாசி வரணும். குறிப்பா ஆண்கள் அதில் வரணும். எப்படி நோக்கம் தான். இப்ப அந்த மூப்பருக்குரிய தகுதி யாரு? தேவன் நமக்கு கொடுக்காரு, நமக்கு கொடுத்திருக்காருங்கிறது விசுவாசிகள் எல்லாரும் தெரிஞ்சாதான் அவர் நம்மளை இந்த இடத்துல முன்னிறுத்துவார். இவருக்கு அந்த தகுதி இருக்குது, இவர் நிறுத்தலாங்க. நமக்கு யாருமே கண்டுபிடிக்க தெரியல. ஏன் கண்டுபிடிக்க தெரியல? அவரை கவனிக்கல. ஏன் அவரை கவனிக்கல? ஆடனில நம்ம அவரோடு சேர்ந்து கலந்துக்கல. ஏன் கலந்துக்கல? அவர் ஒரு பக்கம் கலந்துக்கிறார், நானும் ஒரு பக்கம் கலந்துக்கிறேன். அதனால அவங்களுக்கு என்னை பத்தி தெரியல, எனக்கு அவரை பத்தி தெரியல. இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. அப்ப சபை கூடி வருதலே நாம கூடி வர்றோம். கூடி வருவது தேவனுடைய நோக்கத்தின்படி கூடி வரணுமா? சில விஷயங்கள் நம்ம கவனிக்கணும். நம்ம கூடி வந்தாலுமே நோக்கத்தை புரிந்து கொண்டு கூடி வந்தா இன்னும் பலப்படணும். அதனால பிரிமான்ல, இந்த போன்ல, யூடியூப்ல, கூகுள் மீட்டோ, ஏதோ நம்ம வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல எதுல கலந்துட்டு வந்தாலுமே அதை நம்ம கொஞ்சம் பரிசீலனை பண்ணி பார்க்கணும். முடியல, வேற வழி இல்லை, ரெகுலரா அதையே நம்ம தொடர்ந்து கன்டினியூ பண்ணக்கூடியதா இப்ப படிச்ச சில விஷயங்கள் நம்ம தவிர்த்துட்டு போகும் பொழுது நமக்கு நஷ்டம், நம்மால இன்னொருத்தருக்கு நஷ்டம். அந்த நஷ்டத்தை நாம் யாருக்கும் கொடுக்க கூடாது, நமக்கு யாரும் கொடுக்க கூடாதுதான் தேவன் கொடுத்தார். அதனால சரியான பாதையில் நாம் கடந்து போவோம். கர்த்தர் சித்தமானால் அவருடைய நோக்கத்தின்படி சபையாக நாம் கூடி அவரை தொழுது கொள்ளுவோம்.